மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதோட தமிழக அரசு ஒதுங்கி கொண்டதால மாம்பழ விவசாயிகளுக்கு 150 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கு. தமிழகத்துல பொருட்களை மதிப்பு கூட்டும் தொழிற்சாலைகள்ல அதிக அளவுல அமைக்கணும் அப்படின்னும் மாம்பழ விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு விவசாயிகள் தமிழக அரசை வலியுறுத்தி இருக்காங்க. தமிழகத்துல கடந்த ஆண்டு கிலோ 20 முதல் 30 ரூபாய்க்கு மாம்பழங்கள் ஆலைகள்ல கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில நடப்பாண்டு ஆலைகள்ல மாம்பழக்கூழ் அதிகம் தேக்கம் அடைந்துள்ளதால கொள்முதல் நிறுத்தப்பட்டிருக்கு. வெறும் 4 ரூபாயா கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால 2.5 லட்சம் டன் அளவுக்கு மாம்பழங்கள் பயனின்றி வீணாகி இருக்கு. மேலும் அதிக உற்பத்தி காரணமா பங்கனப்பள்ளி, ஜவாரி, ருமானி மாம்பழங்களுக்கும் உரிய விலை கிடைக்கவே இல்லை. இது குறித்து தமிழக அரசு கிட்ட விவசாயிகள் பலமுறை முறையிட்டதோட போராட்டங்களையும் இறங்கினாங்க. இதனையடுத்து இந்த பிரச்சனை தொடர்பா மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினாரு. அதுல மாம்பழங்களுக்கு டன்னுக்கு 7,776 ரூபாய் கொள்முதல் விலை நிர்ணயிக்கணும் அப்படின்னும், மாம்பழக்கூழ் தயாரிப்பு தொழிற்சாலைகள் வாயிலாக டன்னுக்கு 5,000 ரூபாய்க்கு மாம்பழங்களை கொள்முதல் செய்தாங்க அப்படின்னா 2,776 ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னும், அதனால விலை திட்டம் வாயிலா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதனை பகிர்ந்து விவசாயிகளுக்கு வழங்கணும்னு அந்த கடிதத்துல முதல்வர் வலியுறுத்தி இருந்தாரு. அத்தோட பிரச்சனை முடிஞ்சிட்டதா தமிழக அரசு ஒதுங்கி கொண்டதால தமிழக மா விவசாயிகளுக்கு நடப்பாண்டு பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மாம்பழங்களை கொள்முதல் செய்த ஆந்திரா, கர்நாடகா ஆலைகள்ல தற்போது அதற்கு தடை போடப்பட்டிருக்கிறதுனால மா விவசாயிகளுக்கு 150 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சீசன் முடிகிற நேரம் அப்படிங்கறதுனால பிரச்சனை முடிஞ்சிட்டதா வேளாண் வணிக பிரிவினர் ஒதுங்கி நிற்காம விவசாயிகளுக்கு உதவணும் அப்படின்னு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க.